நடைபெற்ற போரால் தமிழகத்திற்கு அகதிகளாக வந்தவர்களுக்கு மறுவாழ்வு மற்றும் வசதி வாய்ப்புகளை உருவாக்கிட ராமேஸ்வரத்திற்கு நேரில் சென்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்து பல்வேறு உதவிகளை வழங்கியவர் நம் கேப்டன். தமிழகத்தின் இயற்கை சீற்றங்களினாலும் மக்களின் உரிமைக்காகவும் மற்ற தலைவர்கள் போல் அல்லாமல் துணிச்சலுடனும் மனித நேயத்துடனும் முதலில் களமிறங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடன்பிறப்பாக ஆறுதல் சொல்வதோடு தனது சொந்த பணத்தில் நிவாரண நலத்திட்ட உதவிகளை தன்னலம் பாராது வாரி வழங்கும் நமது கேப்டனின் ஈகை குணத்திற்கு எல்லை என்பதே இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. சமீபத்தில் பெய்த பருவமழையால் தத்தளிக்கும் தமிழகத்தை காப்பாற்ற மெத்தன போக்காக செயல்படும் அரசு எந்திரத்திற்கு நெம்புகோலாக புரட்சி கலைஞரின் அறிக்கை அமைந்திருந்தது என்பது தமிழக மக்களின் கருத்து. அரசின் மெத்தன போக்கால் திருப்பூர் நொய்யல் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 90க்கும் மேற்பட்டோரின் நிலை இன்றும் கேள்விக்குறியாக உள்ளது. 5 பேர் மட்டுமே உயிரிழப்பு என அரசு தரப்பு தெரிவித்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரண பணிகள் செய்யாமல் இழப்பு ஏற்பட்டு 48 மணி நேரம் கழித்து பார்வையிட வந்த திருப்பூர் மேயர் விசாலாட்சி மற்றும் அங்கு தாமதமாக சென்ற அமைச்சர்களை திருப்பூர் மக்கள் விரட்டி அடித்த சம்பவம் மூலம் அப்பகுதி மக்களின் உணர்வினை அறிய முடிந்தது. தேர்தல் பிரிவு செயலாளர் அக்பர், திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் கேப்டனுடன் இருந்தனர். கடந்த 2 நாட்களாக கேப்டனின் உத்தரவிற்கிணங்க தேமுதிக சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உடை, மருத்துவ முகாம் போன்றவற்றை நடத்தி அப்பகுதி மக்களின் துயர் துடைக்க பாடுபடும் கேப்டனின் தொண்டர்களுக்கு மக்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். வெள்ளத்தால் தத்தளித்த மக்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஆட்சியாளர்கள் தங்கள் சுயநலம் காப்பதிலேயே உள்ளனர் என்று குமுறுகின்றனர் திருப்பூர் வாசிகள். ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். அரசியல் கட்சியில் ஐயாவுக்கு ஓட்டு போடு, அம்மாவுக்கு ஓட்டு போடுன்னு கேட்டு எங்களை எல்லாம் அழகழிச்சு ஓட்டு வாங்கிட்டு போனாங்களே தவிர மக்களுக்காக எங்களுக்கு நேரில் பார்த்து ஒரு ஆறுதலோ சுகாதாரமாக்கிறதோ எதுவும் இல்லாமல் மக்களுக்கு ரொம்ப ஒரு நொந்து போயிருக்கிறாங்க. தண்ணி ஏகப்பட்ட தண்ணி ஊர் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நிறைய அடிச்சுட்டு போயிட்டாங்க. தண்ணியில் எத்தனை பேர் அடிச்சுட்டு போனாங்கிறது கூட தெரியல. குழந்தை குட்டியெல்லாம் ரொம்ப இதாக போச்சு. ஆனால் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் யாரும் அதை பற்றி கண்டுக்கலை. இந்த அம்மா எங்கேயோ ஏதோ கேஸ் விஷயமா போயிடுச்சுனாங்க. அவர் இதுக்கு முன்னாடி இந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா அவருடைய மகளை பார்க்க போயிட்டார். மக்களை பார்க்காம ஆயிரக்கணக்கான வீட்டுகள் வெள்ளம் தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சுங்க. அந்த அடிச்சிட்டு போனதில் ஏகப்பட்ட பொருள் உயிர் சேதம் ஏகப்பட்டது ஆகி போச்சுங்க. ஆனால் ஐயா டெல்லி போயிட்டார் மகளை பார்க்கறக்கு. அம்மா பெங்களூர் போயிட்டாங்க கேஸ் விஷயமா. ஆளுங்கட்சிக்காரங்க யாருமே எந்த உதவியும் பண்ணலைங்க. வந்தாங்க, வரும்போதே காரில் வர்றாங்க, காரில் வந்த வாக்கில் அப்படியே திருப்பிட்டு போயிடுறாங்க. கேட்டாக்க நாங்கள் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. மழை பெய்யும் போது மட்டும்தான் ஏரி, கால்வாய் தூர்வாறுதல் பற்றி பேசும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அவசரமாக திட்டம் தீட்டி அதற்கென ஒரு நிதியை ஒதுக்கி தங்கள் கஜானாவை பெருக்கிக் கொள்கின்றனர். ஆட்சியாளர்கள் ஒருவருக்கொருவரை குறை சொல்லி 5 ஆண்டுகளை வீணடிப்பதே வேலையாக உள்ளனர். தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக மாற்றுவோம் என்று பகட்டு வார்த்தைகளை புறந்தள்ளி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் தங்கள் கடமை உணர்ந்து மக்கள் சேவை செய்ய முனைய வேண்டும். ரோடெல்லாம் போடுறாங்க, இப்போ அவங்க இன்னும் அதை செயல்படுத்தல. 1000 தடைகள் வந்தாலும் மக்களுக்காக களத்தில் இறங்கி மக்களுக்காக தோள் கொடுக்கும் தலைவராக தமிழகத்தின் எதிரொலிக்கும் முதல் குரல் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரின் குரல், நமது கேப்டன் குரல். மக்களுக்கு துயரம் ஏற்படும் போதெல்லாம் இந்த குரல் ஒலிக்கும்.
புரட்சி கலைஞரின் உதவிக்கரம் தமிழர்களுக்கு வாழ்வளிக்க உதவும்.